நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் கரங்களை தட்டி ஆமென். சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானத்தை தருகிறவராயிருக்கிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார் அம்மா. கண்ணீரை காண்கின்ற தேவன் இன்றைக்கு உடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை தருகிறார். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. எதை குறித்து பயம் வேண்டாம், நாளை தினத்தை குறித்து பயம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை
ஒருமனப்பட்டவர்களை கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா. சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் குதிங்காலின் கீழே போட்டு மிதித்து வெற்றி சிறக்க தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளிலெல்லாம் வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கையில் போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். சொல்லுங்க ஆண்டவர், நம்ம ஒவ்வொரு நாளும் உள்ள கைகளில் நம்ம ஏந்தி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே,
தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையினாலே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய கரங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு இருக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது, நம்மை சுகப்படுத்துகிறது. ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறதை நினைத்து பார்த்து நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உடைய வல்லமைக்காக ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக, உடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, அமை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இம்மட்டும் நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை மாத்திரதான் சுவாமி. நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை ராஜா. ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாய் நன்றியோடு கூட கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு அழகாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் நம்மளை மறந்து போகலை, ஒரு நாளும் நம்மளை கைவிடலை. எத்தனையோ நேரங்களில், சோர்ந்து போன நேரங்களில், முடிந்தது என்று நினைக்கிற சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய கரம் நம்மை தூக்கி எடுத்து மீண்டுமாக நம்மை உயிர் பெற செய்கிறதா இருக்கிறது. நினைத்து நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இதோ கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. நீ படுத்தாலும், எழுந்திருந்தாலும், நடந்தாலும், ஓடினாலும் அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை, அவர் தூங்குவதில்லை. ஒரு நாளும் நினைவாயிருக்கிறார். நன்றி ராஜா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே யாரும் அறியாத என்னை
இருக்கிறதுனால மாத்திரம்தான் சுவாமி நான் உயிர் வாழ்கிறேன். ஒருவேளை நீங்க இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை என்றோ முடிந்து போயிடும். எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை சோர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவித்து என்னை நடத்துகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த சுகமளிக்கும் ஆராதனை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. எடுத்தவர்கள் வாசியுங்கள். சங்கீதம் 86:5. சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த ஒரே வசனத்துல ஆண்டவருக்கு ஒரு 3 கேரக்டரிஸ்டிக்ஸை இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்கும் பொழுது முதலாவதாக கர்த்தர் நல்லவர் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு நாளும் நல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக நேரங்களிலே இந்த வார்த்தையை நம்ம கேட்பதுண்டு. நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க இல்லையா? இல்லை மற்றவர்களை குறித்து ஒரு மனிதரை குறித்து சொல்லும் பொழுது இவங்க ரொம்ப நல்லவர்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் இல்லையா? ஒருத்தவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களிலே நம்ம அதிகமாய் எதிர்பார்க்கிறது உண்டு, பிரயாசப்படுகிறது உண்டு. இந்த ஒரு பெயர், இந்த நல்ல மனிதன் என்று ஒரு பெயரை நம்ம எடுக்கிறதுக்கு அநேக காரியங்கள், அநேக முயற்சிகள், அநேக நல்ல விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், செய்தாதான் இந்த ஒரு பேர் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும் இல்லையா? வேதத்தில் இந்த நல்லவர் என்று சொல்லி தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒருவரை தவிர வேறு ஒரு நல்லவர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை மனிதர்களை நீங்கள் பார்த்தாலும், எத்தனை பேர் இவங்களை போல ஒரு நல்லவங்க இல்லைன்னு சொன்னாலும் அந்த மனிதர்கள் இடத்துலையும் மனுஷிகமான மாம்சீகமான ஏதோ ஒரு காரியம் வெளிப்படுகிறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆனால் தேவனிடத்தில் எந்த விதமான துர்குணங்களோ எந்த ஒரு காரியங்களோ, இந்த நல்லவர் என்கிறதற்கான எதிர்மறையான காரியங்கள் எதுவுமே இல்லாத ஒரே ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த ஒரு வார்த்தை, அவர் மிகவும் நல்லவர். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவர் நல்லவருங்கிறத ஒரு மனுஷன் ருசிச்சுட்டானா அந்த மனிதன் ஒரு காலம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே முடியாது. ஆண்டவர் ஒருவர் நல்லவர் என்பதை எப்படி அவர் ருசி பார்க்குறாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்காத நன்மைகளை, நம்ம எதிர்பார்க்காத ஒரு காரியங்களை நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஆண்டவர் நல்லவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவரை ஆராதிக்கிறதுனாலேயே, நம்ம அவரை தொழுது கொள்ளுகிறதுனாலேயே அவர் நமக்கு ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். புலம்பலின் புஸ்தகம் 3:25 நாம் வாசிக்கிறோம். புலம்பல் 3:25. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் அவர் எப்படி இருக்கிறாராம்,
நல்லவராக இருக்கிறார். நீங்க ஆண்டவரை தேடுகிறதுனாலேயே, அவரை நம்புகிறதுனாலேயே, அவருக்கு காத்திருக்கிறதுனாலேயே அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடின் புஸ்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இப்படியாக ஒரு மனுஷன் வந்து நல்ல போதகரே என்று சொல்லி அவர் என்ன செய்வான்? அழைப்பான். அப்போ அவர் அந்த மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக ஒரு வார்த்தை சொல்வார். நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லும் பொழுது நீங்களும் நானும் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் நல்லவர்களாய், ஆண்டவர் எப்படி ஒரு நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்திருக்கிறோமோ, அதுபோல ஆண்டவர் இடத்துல நீங்களும் நானும் நல்லவர்கள் என்பதை கொஞ்சமாவது என்ன செய்யணும்? வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் ஏன் நம்ம ரொம்ப நல்லவர்னு சொல்கிறோன்னா, அவரிடத்துல எந்த விதமான பாவமும் இல்லை, அவரிடத்துல எந்த விதமான பொல்லாப்பும் இல்லை. எந்த ஒரு மனுஷனிடத்துல பாவம் இல்லையோ, பொல்லாங்கு இல்லையோ, பொல்லாத காரியங்கள் இல்லையோ, அந்த மனிதனை தான் நம்ம என்ன செய்வோம்? நல்லவர்கள் என்று சொல்லுவோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் மிகுந்த பரிசுத்தம் நிறைந்தவராகவும், எந்த ஒரு பாவமும் அறியாதவராகவும், எந்த விதமான மனிதனுக்கும் தீங்கு நினைக்காதவராகவும், எல்லா மனிதர்களுக்கும் நன்மை செய்கிறவராக என்ன செய்தாராம்? இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த தேவனே நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோன்றத யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில் நல்லவர்களாக இருக்கிறோமா? நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லை, நான் ரொம்ப நல்லவன், என்னை பார்த்து ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான், நீ நல்லவனே கிடையாதுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு நம்மளுக்கு கோபம் வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இயேசுவே நான் நல்லவன் இல்லைப்பான்ற மாதிரியான வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது நீங்களும் நானும் எம்மாத்திரம். நம்ம இடத்துல எத்தனை பாவங்கள் இருக்கிறது, எத்தனை கபட்டு காரியங்கள் இருக்கிறது, எத்தனை இச்சைகள் இருக்கிறது, எத்தனை விதமான தேவனுக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிற, அவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த நல்ல தேவனை ஆராதிக்கிறதான நீங்களும் நானும் அந்த கேரக்டரில் கொஞ்சமாவது நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த குணம் நம்ம அதிகமாய் நம்ம பேசுகிறது உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவு மன்னிக்கிறவராக, எவ்வளவு மன்னிக்கிற குணம் நிறைந்தவராக அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் அதிகமாய் அறிந்திருக்கிறோம். அவருடைய சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் எல்லா மனிதர்களும் என்ன செஞ்சார்? மன்னித்தார். சிலுவையில் ஆண்டவர் மொழிந்த வார்த்தைகளிலே முதல் வார்த்தை மன்னிப்பு. ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்கள் என்ன செய்யுங்க? மன்னிங்க. எவ்வளவு நமக்கு துன்பங்களை கொடுக்கிற மனிதர்களாக இருக்கட்டும், எவ்வளவு நம்மை கஷ்டப்படுத்துகிறவர்களாக, நம்மை அநேக நேரங்களிலே நம்மை மரணத்துக்கு ஏதுவான காரியங்களிலே நடத்துகிற மனிதர்களை கூட மன்னிக்கிற ஒரு குணாதிசயத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லிட்டு அவர் செய்யாம இருந்ததே கிடையாது. முதல்ல ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அதிகமாய் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் பழைய ஏற்பாடு புஸ்தகங்களில் நீங்கள் பார்த்தாலும் சரி, புதிய ஏற்பாடு புஸ்தகங்களில் நீங்கள் பார்த்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் ஆண்டவர் மிகுந்த மன்னிக்கிற ஒரு குணத்தை உடைய ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அதிகமாய் அறிந்திருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம்
8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ. அவளை அநேக மனிதர்கள் பாவத்தில் அவளை பிடித்து ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து அவரிடத்தில் ஒப்புவிக்கிறாங்க. இவர் இந்த ஒரு ஸ்திரீக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு நம்ம பார்க்கலாங்கிற மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு ஒன்றும் செய்யாமல் அங்கே இருந்த மனிதர்களை பார்த்து, உங்களில் பாவம் செய்யாத எந்த ஒரு மனிதன் முதலாவது கல்லை எரிய கடவன் என்று சொல்லும் பொழுது அங்கிருந்து எல்லா மனிதர்களும் போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார், போ, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர் பார்க்கிறதே கிடையாது. சங்கீதம் புஸ்தகங்களை நாம் வாசிக்கிறத போல உங்களுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்களை அவர் முதுகுக்கு பின்னாடி என்ன செஞ்சிட்டாராம், போடுகிற ஒருவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் எத்தனை கடலின் ஆழங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், போடுகிறவராக இருக்கிறார். அப்படி ஆண்டவர் நம்முடைய பாவங்களை பாராதபடிக்கு நம்மை மன்னிக்கிறவராக, நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராக அவர் இருக்கிறபடியினால ஆண்டவர் இடத்துல நம்மை எவ்வளவாக இந்த ஒரு மன்னிக்கிற குணத்தை நாம் பெற்றிருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த ஒரு ஸ்திரீயை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வரும்பொழுது அவர் எந்த விதமான நியாயமும் அந்த மகளுக்கு செய்யாதபடிக்கு அவரை அனுப்பிவிடுகிறவராக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு சின்ன விஷயத்தில் ஒருத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறவங்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் எப்படி அந்த மனுஷனை மன்னிக்க முடியும், எப்படி இந்த வார்த்தையை நான் மறக்க முடியும், எப்படி இந்த ஒரு காரியத்தில் அவர்களை நான் மன்னிக்க முடியுங்கிற அநேக யோசனைகளும் சிந்தைகளும் நமக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய இந்த ஒரு குணத்தை, இந்த ஒரு காரியத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை எப்படி மன்னிக்கணுமா, மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தவங்க இப்படியா ஒரு வார்த்தை சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். நான் அவங்கள வந்து மன்னிச்சிட்டேன், ஆனால் அவங்க செஞ்சதை நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன். இது முழுமையான மன்னிப்பு கிடையவே கிடையாது. இல்லை, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், ஆனால் நான் அவங்க செஞ்சதை மறக்க மாட்டேன், நான் அவங்க கூட பேச மாட்டேன், நான் அவங்கள திரும்பி பார்க்க மாட்டேன். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தேவன் எதிர்பார்க்கிறது அல்ல. நீங்கள் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை எப்படி மன்னிக்கணும், மனப்பூர்வமாய் மன்னித்தால்தான் பரமபிதாவும் நமக்கு என்ன செய்வாராம், மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் நம்மளை மன்னிக்கலைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்துருக்க முடியுமா? நம்ம செஞ்ச பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் இல்லை, யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை மன்னிக்கலைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இங்கே இருக்க முடியுமா? ஆனால் நம்ம மட்டும் மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு நிறைய யோசிக்கிறோம், நிறைய ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்குறோம், இல்லை நிபந்தனைகளை வைக்கிறோம். அப்படிப்பட்டதான மன்னிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறதல்ல, தேவன் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தடவை மன்னிச்சிட்டாருன்னா அது ஆண்டவர் திரும்பவும் நினைக்கவே மாட்டார். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை மன்னிச்சுட்டு திரும்பவும் அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த வசனத்தை வாசிங்கள, சங்கீதம் 86:5. கர்த்தர் நல்லவர், அவர் மன்னிக்கிறவர், மூன்றாவது கிருபை நிறைந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகுந்த கிருபை உள்ளவராக
இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் ஆண்டவருக்கு இந்த ஒரு வார்த்தை அநேக இடங்களிலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் மிகுந்த கிருபை உள்ள ஒரு தேவன். அவருடைய கிருபை இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இல்லை. வசனம் சொல்லுகிறது இல்லையா, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை மாத்திரமே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய இரக்கத்தினால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதத்தில் அநேக மனிதர்களுக்கு ஆண்டவருடைய கிருபை இருந்ததுனால தான் அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. இல்லைன்னா ஒரே தடவை அவங்க செஞ்ச பாவங்களுக்கு அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். இப்போ நம்ம கடைசியாக பார்த்த அந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வரும் பொழுது அவள் பாவம் செய்தவள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கேயே அவள் என்ன செஞ்சிருக்க முடியும், தண்டித்து இருக்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய கிருபை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது பாருங்களேன். ஆண்டவர் மீண்டுமாக ஒரு வாழ்க்கை அவருக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்குறார். மீண்டுமாக ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறார். அதுதான் ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் தாவீதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒரு கிருபை ஒரு பெரிய ஒரு காரியம் இல்லை. ஆண்டவர் எவ்வளோ ஒரு மகிமையாக தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் சாமுவேலை அனுப்பி ஈசாயனுடைய குடும்பத்தில் நான் இந்த ஜனங்களுக்கு என்று ஒரு ராஜாவை ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கும் பொழுது அங்கே இருந்த எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மகனையும் அவர் என்ன செய்யலை, தெரிந்து கொள்ளவே இல்லை. எங்கேயோ ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாரும் புறக்கணித்த ஒரு மகன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு தாவீதை தெரிந்து கொண்டு ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கும் பொழுது அவன் தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவத்தை என்ன செய்கிறான், தன்னுடைய மாம்ச இச்சையினால, மாம்சத்தில் ஏற்பட்ட ஒரு இச்சையினால அவன் விழுந்து போகிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஆண்டவர் தாவீதை அங்கேயே அவன் விட்டுவிடாதபடிக்கு நாத்தானை அனுப்பி ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனோடு கூட பேசுகிறார். நீ செய்த காரியம் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நீ ஆண்டவருக்கு விரோதமாய் செய்திருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் பேசும் பொழுது தாவீதுக்கு அந்த உணர்வை ஆண்டவர் கொடுத்தது. உடனே ஆண்டவரோட சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து உடனே ஆண்டவர் அவன் என்ன செய்கிறார், மன்னிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் என்று நினைக்கிறேன் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் அவனுடைய பாவத்தை அவனிடத்திலிருந்து எடுத்து போட்டு அவனுக்கு மீண்டுமாக ஒரு வாழ்க்கை, மீண்டுமாக அவனை ராஜாவாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நிறுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய கிருபை. மோசேயை நீங்கள் யோசிச்சு பாருங்க. மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனாக அவன் இருந்தாலும் அவன் முன்பதாக கொலை செய்த ஒரு மனிதன் இல்லை. அங்கே இருந்த மனிதனை கொலை செஞ்சுட்டு தான் என்ன செய்கிறாரு, ஓடி போகிறார். ஆனால் தேவன் அவரை தெரிந்து கொண்டு ஆண்டவர் இத்தனை லட்சம் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவனாக ஆண்டவர் அவனை ஏற்படுத்த முடியும்னா ஆண்டவர் அவன் மேலே கிருபையாக இருந்ததுனால தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவேளை அங்கேயே அவனை புறக்கணிச்சிருக்கலாம் இல்லையா. நீ ஒரு கொலை செஞ்சவன், நீ ஒரு கொலையாளின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கேயே என்ன செஞ்சுருக்கலாம், மோசையை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவன் அவனை தெரிந்து கொண்டதுனால அவனை எடுத்து அவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அங்கே தான் ஆண்டவருடைய கிருபை எவ்வளோ அதிகமாய் அந்த இடத்துல வெளிப்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபையினால தான் இங்கே என்ன செஞ்சிட்ருக்கிறோம், இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம வாழுகிறது ஆண்டவருடைய கிருபை. இல்லைன்னா என்றைக்கோ நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம்
அகற்றப்பட்டு இருப்போம். சவுலுக்கு அன்னைக்கு ஆண்டவர் அவனுக்கு இறங்கல. தாவீதுக்கு முன்பதாக இருந்த ராஜா அவன் பாவம் செய்ததுனால ஆண்டவர் அவனை என்ன செஞ்சிட்டாரு? புறக்கணிச்சிட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி நம்மளை என்ன செய்யல? விட்டு விடலை. ஆண்டவருடைய கிருபை இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில போதுமானதா இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மிகுந்த நல்லவராக, மிகுந்த மன்னிக்கிற ஒரு தேவனாக, மிகுந்த கிருபை உள்ளவராக அவர் இருக்கிறபடியினால இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்படியான ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த காரியங்களுக்கு நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவருக்கு இருந்த அதே குணாதிசயங்களில், அந்த நல்ல குணங்களில், அந்த மன்னிக்கிற குணங்களில், மற்றவர்களுக்கு இறங்குகிற குணங்களில் நாமும் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் போதுமானவராய் இருந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.